முகலாயர்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். பாபர் வரைக்கும் நம்ம நேற்று ஷார்ட்ஸில் பார்த்தோம். இப்போ நம்ம ஹுமாயூன் வந்து பார்க்கலாம். 1530லேருந்து 1556 வரைக்கும் அவரோட காலம். 1530லேருந்து 1540 வரைக்கும் ஒரு காலகட்டம். 1555லேருந்து 1556 இரண்டாவது காலகட்டம். இடைப்பட்ட காலத்தில் சூர் மரபை சேர்ந்தவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஹுமாயூன்ற பேருக்கு வந்து என்ன பொருள்னா அதிர்ஷ்டசாலி. லேண்ட்பூல் வந்து இவரை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருப்பார். ஹுமாயூன் வந்து வாழ்க்கை முழுவதும் தடுமாறினார். நூலக படிக்கட்டில் இருந்து தடுமாறி விழுந்து இறந்தார்னு சொல்லியிருப்பாங்க. இரு காலகட்டமில் முதலாம் காலம் வந்து பார்க்கலாம். 1530 to 40. இவருக்கு 3 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. கம்ரான், ஹிண்டால், ஹஸ்காரி. பீகாரோட ஆட்சியாளரான ஷெர்ஷா சூர் வந்து இவர் மீது வந்து படையெடுத்திருக்காரு. 2 போர் வந்து அவர் வந்து தொடுத்திருக்காரு. ஒன்று சவுசா போர் 1539 நடந்திருக்கும். ரெண்டாவது வந்து கன்னௌசி போர் 1540 நடந்திருக்கும். 2 போர்லேயுமே வந்து ஹுமாயூன் வந்து தோற்றுருவார். ஷெர்ஷா சூர் ஜெயிச்சிருவார். ஹுமாயூன் வந்து தோற்றதுக்கப்புறம் ஈரானுக்கு வந்து தப்பிச்சு போயிடுறாரு. இரண்டாவது காலகட்டம்னா 1555லேருந்து 56. பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் வந்து ஹுமாயூனுக்கு உதவி பண்ணியிருப்பார். அவரோட உதவியால் வந்து இவர் வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருப்பார். 1556 டெல்லியில் நூலக படிக்கட்டிலேருந்து தவறி விழுந்து ஹுமாயூன் இறந்துருவார். அதுக்கு அடுத்த ஷார்ட்ஸ்லேருந்து நம்ம அக்பரை பற்றி பார்க்கலாம். இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.